ஹாய்! நாவல் பழத்த வச்சு இந்த புட்டிங் கேக் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த கேக்க நான் நாவல் பழத்த வச்சு தான் வந்து செஞ்சிருக்கேன். கேக் ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இத எப்படி செய்யணும்னு பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த ஃப்ரீ பேக்கிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ப்ரீவியஸா அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸையும் நீங்க நோட்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் மறக்காம பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக்க ஒரு 1/4 கிலோ செய்ற மாரி வந்து மெஷர்மென்ட் குடுத்துருக்கேன். இதுக்கு 4 இன்ச் ஸ்கொயர் டின்னு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க குக்கர்ல இல்லன்னா ஓடிஜில எதுல பண்ணாலும் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதோட செல்ஃப் லைஃப் வந்து 2 டேஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேக் செய்ய என்ன மாரி டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். அதையும் ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டெசிகேட்டட் கோகனட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேங்காய நீங்க நல்லா திருவி 1 ஹவர் வெயில்ல காய வச்சு எடுத்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிரெட்ட வந்து நல்லா ஆயில் இல்லாம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 பிரெட்ட எடுத்து இந்த மாரி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு இத நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வெயில்ல காய வைக்க முடியல அப்படின்னா, நான் செஞ்ச மாரி கோகனட்ட துருவி ஒரு பிளேட்ல வச்சு ஓடிஜி மேல வச்சு நீங்க அத ஹீட் பண்ணீங்க அப்படின்னாலே, அந்த ஹீட்டுக்கு உங்களுக்கு டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கும். இப்போ இந்த பிரெட்ட நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த நாவல் பழத்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அத நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு 180 டிகிரி டெம்பரேச்சர்ல டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிட்டு வித் ஃபேன் மோட்ல ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். வெறும் ஒயர் ரேக் மட்டும் தான் உள்ள வச்சுருக்கேன். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ ஒரு கிளியரான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அன்சால்டட் பட்டர் 35 கிராம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பவுடர் சுகர் வந்து 40 கிராம். கிரானுலேட்டட் சுகர் கூட ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் சுகர் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகர் நல்லா பட்டர் கூட டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக கிடைக்கணும். நிறைய பேர் வந்து ஓடிஜி எப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும்னு கேட்குறீங்க. அதாவது நம்ம பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணுமா, இல்லை பேட்டர் ரெடி பண்ணாததுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பேட்டர் வந்து ரெடி பண்ணாததுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வெளியே வச்சுருக்கக்கூடாது. அதை உடனே வந்துட்டு டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓடிஜியில் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருக்க அந்த குக்கி வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, குக்கீஸ் வந்து கிறிஸ்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கிங் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் கிறிஸ்பியாக கிடைக்கும். சில பேர் கப்பில் வந்துட்டு எங்களுக்கு மெஷரிங் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் கப்பை விட வெயிட் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறது தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட் ஸ்கேலில் மெஷர் பண்ணி நீங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெய்டு பேக்கிங் கோர்ஸ் வந்துட்டு ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பேக்கிங்க்கு தேவையான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீமியாக கிடைச்சதுக்கப்புறம் ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய சைஸ் எக்காக இருக்கணும். இந்த மாதிரி எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இதை வந்து ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை ஒயர் விஸ்க் வச்சு நல்லா ஜென்டலாக ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவே நீங்கள் பல்காக செய்யும்போது பீட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்பூனில் வந்துட்டு மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாவல் பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 40 to 50 கிராம் வரைக்கும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 50 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதையும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் இதில் 4 பிரெட் வந்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இதுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஒயர் விஸ்க் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபைனலாக வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் நல்லா மிக்ஸ் ஆனதும் நெக்ஸ்ட்டு வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் அது கூட 1/3 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர். இது 2யும் சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளார் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக 1 டீஸ்பூன் வந்து மில்க் மெய்டு, 1 டீஸ்பூன் கீ அண்ட் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இந்த 3யும் சேர்த்து அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஸ்பேச்சுலா வச்சு அகைன் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து டின்னில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபில் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இதை அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாப்பிங்ஸ்க்காக நான் வந்து பாதாம் வந்து ஸ்லைசஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். எல்லா இடத்துலையும் நான் வந்து பாதாமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணேன் இல்லையா, அதில் நான் உள்ளே வச்சு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன டெம்பரேச்சர் அண்ட் மோடில் வந்து ப்ரீஹீட் பண்ணணும், சேம் அதே டெம்பரேச்சர் அண்ட் மோடில் வச்சு தான் நீங்கள் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு இது பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடக்க ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. எகைன் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் டாப் ராட் மட்டும் ஆன் பண்ணி இந்த மாதிரி கலரிங்க்காக ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துட்டேன். ஃபைனலாக வந்து புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். இதனோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. இது ஆக்சுவலாக நாவல் பழத்தில் வச்சு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கேக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் பேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.